வணக்கம். இன்றைய சிந்தனை. ஒரு கிராமத்தில் பெரிய ஆறுங்க. அந்த ஆற்றோட 2 பக்கமும் ஓங்கி வளர்ந்து விரிஞ்ச பெரிய மரங்கள் இருந்துச்சாம். அப்போ ஒரு நாள் ஒரு குருவி அந்த பெரிய மரத்திட்ட போய், மரமே நான் உன்னுடைய மரத்தில் ஒரு கூடு கட்டிக்கிறவான்னு கேட்டுச்சான். உடனே அந்த மரம் சொல்லிச்சான், நீலாம் என்னுடைய மரத்தில் கூடு கட்டக்கூடாது. நீ வேணா பக்கத்தில் இருக்கிற மரத்தில் கூடு கட்டிக்க. நான் என்னோடய மரத்தில் கூடு கட்ட இடம் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சான். உடனே குருவிக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சான். இருந்தாலும் பக்கத்து மரத்தில் அனுமதி கிடைச்சனால அந்த மரத்தில் கூடு கட்டி தன்னோட சின்ன சின்ன குட்டி பறவைகளோட சந்தோஷமாக வாழ்ந்து வந்துச்சான். ஒரு நாள் திடீர்னு வெள்ளம் வந்ததில் பயங்கரமாக காற்றடிச்சிச்சான். அப்போது அந்த இடம் தரமாட்டேன்னு சொன்ன மரம் அப்படியே உடஞ்சி ஆற்றுக்குள்ளே விழுந்துடுச்சான். இதை பார்த்ததும் குருவிக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சான். உடனே குருவி போய் அந்த மரத்தை பார்த்து கேட்டுச்சான், அன்னைக்கு உன் மரத்தில் கூடு கட்டுறதுக்கு எனக்கு இடம் தர மாட்டேன்னு சொன்னேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தியா இப்படி நீ வேரோடு சாஞ்சு தண்ணிக்குள்ளே கிடக்குன்னு சிரிச்சிச்சான். அதுக்கு அந்த மரம் சொல்லிச்சான், நான் வரப்போகிற வெள்ளத்தில் சாஞ்சிருவேன்னு எனக்கு முன்னையே தெரியும். ஏன்னா நான் முதுமை அடைஞ்சது என்னால் உணர முடிஞ்சிச்சு. நீ அந்த வெள்ளத்தில் சிக்கிக்கிற கூடாதுன்னு தான் நான் அந்த மரத்தில் கூடு கட்டிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிச்சாங்க. உடனே குருவிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சான். அந்த மரத்திட்ட மன்னிப்பும் கேட்டுச்சாங்க. ஆமாங்க, நம்ம வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி நம்மளுடைய மூத்தவங்க நிறைய அறிவுரைகள் சொல்லுவாங்க. சில சமயங்களில் நம்மளை கோவப்படுத்துகிற மாதிரியும் கஷ்டப்படுத்துகிற மாதிரியும் வார்த்தைகளை கூட விடுவாங்க. ஆனால் அமைதியாக உட்காந்து யோசிச்சு பாருங்கள், அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு நல்ல அர்த்தமும் விஷயமும் இருக்குங்க. நமக்கு நல்லது தான் அவங்க சொல்கிறாங்க. பல நேரங்களில் அவங்க சொல்கிற விஷயம் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு லேட் ஆகிடுங்க. அதனால் உங்களை மன கஷ்டப்படுற மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களோ இல்லை உங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்டவங்களோ சொல்லும் பொழுது கஷ்டப்படாதீங்க. நிதானமாக உட்காந்து யோசிச்சு பாருங்கள். அவங்க சொல்ல வந்த கருத்து என்ன அப்படின்றது நமக்கு புரியுங்க. நம்ம கூட இருக்கிற மூத்தவங்க என்றைக்கும் நமக்கு கெட்டது செய்ய மாட்டாங்கங்க. நன்றி.